ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசி பாகத்தை நம்ம வாசிக்கும்போது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்ற வேத வசனத்தை நம்ம அங்கே வாசிக்க முடியும். ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகருக்கு கடினமான காரியங்கள் தோன்றுவது உண்டு. நான் ஒரு வாசகத்தை இணையதளத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டது. ஹார்ட் டைம் டெஸ்ட் யூ நாட் கில்ஸ் யூன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கடினமான சில சூழ்நிலைகள் நம்மை அழிக்காது. அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அது நமக்கு ஒரு சோதனையாக தான் இருக்கும் என்று சொல்லி அந்த வாசகம் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வாசித்த வேத பகுதியில் முதல் பகுதி நீங்கள் வாசிக்கும்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதன் பின்பு தான் கடைசி பாகத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அவன் திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது தன் தேவனுக்குள்ள திடப்படுத்தி அவன் அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முன் செல்லும் பொழுது தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமாங்க, நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு கடினமான காரியங்களை பார்த்துட்டு போதும் அப்படின்னு நீங்க நிற்காம நீங்க தொடர்ந்து உங்களை தேவனுக்குள்ள உங்களுடைய கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி உங்களுடைய காரியத்தை நீங்க செய்யும் பொழுது சகலத்தையும் நீங்க திருப்பி கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார்கள். God bless you. Amen.